حي على الفلاح. அன்பிற்கினிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பமாகிவிட்டது. ஹாஜிகளுடைய பயணங்களும் தொடங்கிவிட்டது. குர்ஆனிலே ஹஜ்ஜுடைய காலம் என்று அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் என்று குறிப்பிடுகிறான். ஹஜ்ஜுடைய காலங்கள் என்று 3 மாதங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒன்று, ரமலான் மாதத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஷவ்வால் மாதமும், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய துல்காதா உடைய மாதமும், அதற்கு அடுத்து வரக்கூடிய ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கின்ற துல்ஹஜ் மாதமும் என்று அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜு என்பது ஒரு சில மாதங்கள் என்று குறிப்பிடுகிறான். அந்த ஒரு சில மாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தஃப்சீரில் பார்க்கும்போது முஃபஸ்ஸிரீன்கள் இந்த 3 மாதங்களை குறிப்பிடுவார்கள். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த 3 மாதங்களில் ஷவ்வால் மாதத்தில் கூட எஹ்ராம் கட்டிட்டு ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி புறப்படலாம். நோன்பு முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தில் கூட எஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுடைய நியத்து செஞ்சுக்கிட்டு போகலாம். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய துல்காதாவுடைய அந்த மாதத்துலேயும் எஹ்ராம் ஹஜ்ஜுக்கு நியத் பண்ணிவிட்டு எஹ்ராம் கட்டிட்டு போகலாம் என்று நமக்கு மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையில் ஹஜ்ஜுடைய இந்த நாட்கள் நெருங்கிவிட்டு இருக்கிறது. ஹாஜிகள் எல்லாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம இந்திய தேசத்திலிருந்து தலைநகர் டில்லியிலிருந்து மே 9ஆம் தேதி முதல் விமானம் சென்றதாகவும், மதீனாவை நோக்கி அந்த முதல் விமானம் சென்றதாகவும், இந்தியாவில் 10 விமான நிலையங்களிலிருந்து ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படுகிறார்கள் என்று நமக்கு தகவல். இந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து 1,75,000 சொச்சம் ஹாஜிமார்கள் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார்கள். அதில் கவர்மெண்ட்டில் போகிறவங்க 1.40 லட்சமும், தனியாரில் போகக்கூடிய ஹாஜிமார்கள் 35,000 சொச்சமும் செல்கிறார்கள் என்று நமக்கு தகவல். சென்னையிலிருந்து கடந்த 19ஆம் தேதி முதல் ஹாஜிகள் குழு பயணித்தது. ஹஜ்ஜு கமிட்டி மூலியமாக செல்லக்கூடிய முதல் விமானம் கடந்த 26ஆம் தேதியிலிருந்து சென்றது. தமிழகத்தில் மொத்தம் 5,600 சொச்சம் ஹாஜிமார்கள் கவர்மெண்ட்லேயும் ப்ரைவேட்லேயும் பயணிக்கிறார்கள் என்று நமக்கு தகவல். இப்படி இந்த வருடம் செல்லக்கூடிய எல்லா ஹாஜிகளுடைய பயணத்தை அல்லாஹ் லேசாக்கி வைத்து அவர்களுக்கான அந்த ஹஜ்ஜு கிரியைகளை, வணக்கங்களை அல்லாஹு தாலா லேசாக்கி தந்து அவர்களுடைய ஹஜ்ஜை மக்பூலான, மப்ரூரான, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட, பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்ட முழுமையான ஹஜ்ஜாக அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக என்கின்ற துவாவோடு, உண்மையிலேயே ஹஜ்ஜுடைய நசீபு ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீப் யார் ஆசைப்படுகிறாரோ அவர்களுக்கு அது கிடைக்கிறது. அந்த ஆசைப்படுபவர்களுக்கு, அதிலே ஆர்வம் உள்ளவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த நசீபை தருகிறான். 1930களிலே அரபு நாடுகளுடைய பெட்ரோல் வளம் அப்பொழுதுதான் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதற்கு முன்பு வரை ஏழ்மையிலே தான் அந்த நாடும் இருந்தது. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் தரை வழியாகவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அதற்கு பிறகுதான்
சற்று ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொன்னால் பெரும்பாலும் தரைவழி பயணமாக, ஒரு சில பயணங்கள் கடல் வழி கப்பல் வழி பயணமாக இருந்திருக்கிறது. இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜு செய்வதிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 சவால்கள் என்னன்னு சொன்னால், ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று போக்குவரத்து பயணம். இந்த 2 சவால்களையும் ஏற்று அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாக்கியவான்களாக பட்டது. இன்றைக்கு ஹஜ்ஜுடைய பயணங்கள் லேசாகிவிட்டிருக்கலாம். நினைத்தால் உடனே ஒரு மாதம் 10 நாள் 15 நாள்லேயே நம்ம ஏற்பாடு செஞ்சு போயிடலாம் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு பல்வேறு முன்னேற்றங்கள். இந்த 2 சிரமமான விஷயம் அந்த காலகட்டத்தில் கூட மூமின்களிடம் அல்லாஹு தஆலா ஆர்வம் உள்ளவர்களை மட்டுமே ஹஜ்ஜுக்கு அழைத்திருந்தான். ஆர்வம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மலைப்பாக தெரிந்தது. அவ்வளவு நாட்கள் நம்ம பயணித்து போகணுமா, இடையில ஆபத்துகள் வந்துச்சுன்னா என்ன செய்ய என்கின்ற பல்வேறு யோசனைகள் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. இப்போ நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னால், யார் நியத் வைக்கிறாங்களோ, யார் அதற்காக வேண்டி ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த நசீபை, ஹஜ்ஜுடைய நசீபை அல்லாஹ் தந்து விடுகிறான். அல்லாஹுடைய நியதியும் அப்படித்தான். ஆர்வம் உள்ளவர்கள், அந்த ஆர்வத்திற்கு இணங்க முயற்சி உள்ளவர்கள் ஹஜ்ஜுடைய நசீபை பெறுகிறார்கள். இதற்கு ஏராளமான நடைமுறை உதாரணங்களை எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஊர்லேருந்து ஒருத்தர் இப்படி தான் போனார், அந்த நாட்டிலேருந்து பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தர் அப்படி தான் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன், அவர் ஹஜ்ஜுக்கு எதுவுமே எடுத்துக்கொள்ளாமல் அவர் பாட்டில் போனார். கடைசியாக அவருக்கு அல்லாஹு தஆலா பாதைகளை லேசாக்கி ஹஜ்ஜு வரைக்கும் அவருக்கு அல்லாஹு தஆலா நசீபாக்கினான் என்று பல்வேறு உதாரணங்களை நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆக யார் ஹஜ்ஜுக்காக வேண்டி வாய்மையாக நியத் செய்கிறார்களோ, ஆசை வைக்கிறார்களோ, அதற்கு ஆர்வம் காட்டுகிறார்களோ, முயற்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரம் ஒரு பொருட்டல்ல. அல்லாஹ்வை பொறுத்தவரை பொருளாதாரம், காசு, பணம் ஒரு பொருட்டல்ல. ஸ்ட்ராங்கான நியத் இருந்தால், அதற்குரிய முயற்சி செய்தால் அந்த நசீபை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறான். ஆசைப்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் முதலிலே உள்ளத்திலே ஆசை கொள்ள வேண்டும். சொன்னாங்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக, உங்களுக்கு எது பயனளிக்குமோ அதன் மீது நீங்கள் அஹ்ரிஸ் ஆசை கொள்ளுங்கள். வஸ்தஈன் பில்லாஹ், ஆசை முதல்ல வையுங்க, அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க. வலா தஅஸஸ், நீங்கள் தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருங்கள், அந்த ஆசையிலிருந்து நீங்கள் பின்வாங்கி விடாதீர்கள் என்று இந்த ஹதீஸிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை கொள்ளுங்கள். எந்த ஒரு நன்மையான நல்ல காரியத்திற்கும், பிரயோஜனமான எந்த ஒரு காரியத்திற்கும் முதலிலே நீங்கள் ஆசை வையுங்கள், அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள். உங்களுக்கு அதை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். உங்களுக்கு அது ஹலாலாக இருந்தால், உங்களுக்கு அல்லாஹுடைய இல்மிலே உங்களுக்கு அந்த நசீபு இருக்கிறது என்று இருந்தால், அதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான், உதவி செய்வான் என்று இந்த ஹதீஸிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். எனவே ஹஜ்ஜுடைய நசீப் என்பது அதன் மீதான ஆசையும் அல்லாஹுடைய நாட்டமும் ஒன்றிணைய வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜஹான், அவரிடம் இருந்த பொருளாதார வசதி வாய்ப்பு எவ்வளவு, அவருக்கு ஹஜ்ஜுடைய நசீபு இல்லை என்பதாக நாம் அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டினார், அவருக்கு அந்த நசீபு கிடைக்கவில்லை. ஆக யார் ஆசிக்கிறார்களோ, யார் நியத் செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அவர் நியத் செய்திருந்தால், அவர் ஆசைப்பட்டிருந்தால் அந்த நசீப் அல்லாஹ் அவருக்கு தந்திருக்கலாம். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எவ்வளவு மிகப்பெரிய செல்வந்தராக வசதி படைத்தவராக இருந்தாலும்
அவர் விரும்பி ஆசித்து அதை நியத் செய்யவில்லை என்று சொன்னால் அவருடைய மரணம் வரை அந்த நசீப் அவருக்கு கிடைக்காமலே போய்விடும் என்பதற்கு இந்த ஒரு சில உதாரணங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னால். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆசிக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது, பொருளாதார ஆதரவு உள்ளவர்கள் அந்த நசீபை சீக்கிரமாக உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். யாருக்கு ஹஜ்ஜு கடமையாக ஆகிவிட்டதோ, ஹஜ்ஜு கடமையானவர்கள் அதனை உடனடியாக தாமதிக்காமல் அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும். அதை நியத் செய்து உடனடியாக அதை நிறைவேற்றிவிட வேண்டும். அப்படி நிறைவேற்றாமல் இருக்கும் பட்சத்தில், அல்லது அதை ஒவ்வொரு வருடமும் தவிர்ப்பதற்காக வேண்டி நாம் முயற்சித்தோம் என்று சொன்னால், அதை நாம் தவிர்க்க முயன்றோம் என்று சொன்னால், அதனால் அல்லாஹுடைய தண்டனையை அவர்கள் எதிர்பார்க்க நேரிடும். ஒரு ஹதீஸில் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அதரகஹு ஃபரீலத்தன், மன் அதரகஹு ஃபரீலத்தன். ஹஜ்ஜு கடமையாக இருந்தும் கூட அந்த ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றாமல் அவர் தவிர்த்தும் புறக்கணித்தும் வந்தால், வலம் யுஹஜ்ஜ மாஹு ஜாதுஹு வராஹிலத்துஹு. பொருளாதாரமும் அவருக்கு உண்டு, பயணம் செய்வதற்காக வேண்டிய சகல சௌகரியங்களும் வசதிகளும் அவருக்கு உண்டு. இப்படி எல்லா வசதிகளும் சௌகரியங்களும் இருந்தும் கூட அவர் ஹஜ்ஜை புறக்கணித்தார் என்று சொன்னால், ஹஜ்ஜு செய்வதை தவிர்த்து ஒவ்வொரு வருடமும் தவிர்த்து சென்றார் என்று சொன்னால், வாழ்ந்தார் என்று சொன்னால், அவரை லைஸ அலைஹி ஐ யமூத இன்ஷா யஹூதியன் அவ் நஸரானியன், அவர் ஒரு யஹூதியாகவோ அல்லது நஸரானியாகவோ மரணிப்பது அல்லாஹ்வை பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயம் அல்ல. லைஸ அலைஹி ஐ யமூத, அவர் யஹூதியாக நஸரானியாக மரணிக்கக்கூடும் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார் என்று சொன்னால், அதை ஹஜ்ஜு கடமையானவர்கள் அதை எந்த காரணத்தை முன்னிட்டும் தவிர்ப்பதும் தாமதிப்பதும் கூடாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. ஆக அந்த எச்சரிக்கையும் வேண்டும், ஆசைப்படவும் வேண்டும், நியத் செய்யவும் வேண்டும். வசதி உள்ளவர்கள், ஹஜ்ஜு கடமையாக இருக்கக்கூடியவர்கள் அதை தவிர்க்காமல் கண்டிப்பாக உடனடியாக அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய நன்மைகள் ஏராளம் உண்டு. ஒரு முஃமினுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்ற தருணங்கள் ஒரு சில தருணங்கள். ஒரு முஃமினுடைய எல்லா பாவங்களும் எப்பொழுது மன்னிக்கப்படுகிறது? குறிப்பாக ஒரு மனிதனுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுவது அவன் முஸ்லீமான உடனேயே. ஒருத்தர் புதுசாக கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிறாருன்னு சொன்னால், அதுவரை அவர் செய்த எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் அல்லாஹு தஆலா அவர் இஸ்லாத்தை ஏற்ற அந்த பரக்கத்தினால், முஸ்லீம் ஆனதினால், கலிமா சொன்னதினால் அந்த குற்றங்கள் அனைத்தையுமே அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். ஒரு தருணம். இன்னொரு தருணம், ஒரு முஃமின் மார்க்கத்திற்காக வேண்டி போராடி ஷஹீதாக ஆகிவிட்டார். ஷஹீதுடைய அந்தஸ்து ஒரு முஃமினுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால், ஹதீஸிலே வருகிறது, அவர் போர்க்களத்திலே அவர் கீழே விழுந்து அவருடைய உடலிலிருந்து முதல் சொட்டு இரத்தம் விழுவதற்கு முன்பாகவே அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. ஆக இந்த மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்கள் தான் முஃமினுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த வரிசையிலே மப்ரூரான ஹஜ்ஜும் அந்த வரிசையிலே வருகிறது. சொன்னாங்க நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு அதனுடைய நன்மை லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, சுவனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒரு ஹதீஸிலே. இன்னொரு ஹதீஸிலே, ஹாஜி திரும்பி வரும் பொழுது எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்கப்பட்ட அன்று பிறந்த பாலகன் பாவமறியாத குழந்தையாக எப்படி குழந்தை பிறந்து வருகிறதோ அதே போன்று பிறந்த குழந்தை எப்படி பாவமறியாமல் வருகிறதோ அதே போன்று பிறந்த குழந்தையை போல் அவர் ஹஜ்ஜு செய்துவிட்டு தன்னுடைய வீடு திரும்புகிறார், தாயகம் திரும்புகிறார் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்.
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்ற இது போன்ற சந்தர்ப்பங்களுடைய அந்த பட்டியலிலே மப்ரூரான ஹஜ் இடம்பெறுகிறது என்று சொன்னால், அந்த நசீபு நான் வாழும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அது கிடைக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளோ ஒரு நியாமத், பெரிய நியாமத், எவ்வளவு பெரிய நியாமத். அந்த நியாமத் அல்லாஹ்வுடைய அருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜு என்கின்ற வரும்பொழுது நிறைய விஷயங்கள் இதை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு ஹஜ்ஜு ஆடம்பரத்தினுடைய அடையாளமாக மாறிவிட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆடம்பர அடையாளமாக மாறிவிட்டது. அதே போல் விளம்பரத்திற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த ஹஜ்ஜு பயன்படுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையான வார்த்தை அல்ல என்றே நான் நினைக்கின்றேன். விளம்பரத்திற்கான வாய்ப்பாக மக்கள் இதை பயன்படுத்தி கொள்கிறார்களோ என்கின்ற நமக்கு சந்தேகம் இதிலே வருகிறது. அவர்கள் எடுக்கக்கூடிய செல்ஃபி என்ன, வழி அனுப்பக்கூடிய அந்த விழாக்கள் என்ன, செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் அவர்களை சில வழி அனுப்புவதும் அவர்களை வரவேற்பதும், அதிலே மக்கள் ஈடுபடக்கூடிய ஒரு சில விஷயங்களும், இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது விளம்பரத்திற்கான வாய்ப்பாக இந்த ஹஜ்ஜு அவர்களுக்கு ஆகிவிட்டதோ என்கின்ற சந்தேகத்தை நமக்கு அது வலுக்கச் செய்கிறது என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்கு சகோதரர்களே, இது சில வழியனுப்பு விழாக்கள் இது போன்ற சந்தேகங்களை நமக்கு எழுப்புகிறது. கண்ணியத்திற்கு சகோதரர்களே, ஹஜ்ஜு என்பது விளம்பரத்திற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளாமல் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிப்பதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே நமக்கான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக இந்த ஹஜ்ஜை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற இஹ்லாஸான நீயத்தோடு ஹாஜிமார்கள் ஹஜ்ஜை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்கு சகோதரர்களே, அதே போன்று அனாவசியமான ஒரு சில எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், உதாரணமாக ஹஜ்ஜுக்கு சென்று வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டி இருக்கும். அதனால் நம்ம என்னைக்கு மாற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அப்போ ஹஜ்ஜுக்கு போயிடலாம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் மாறணும் இல்லை, என்னங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து கூட மாறலை என்பதாக மக்கள் பேசுவாங்கல்ல. அதனால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் நம்ம நிறையா இதெல்லாம் கைவிட வேண்டியிருக்கும், இந்த ஒரு சில விஷயங்களை எல்லாம் நாம் புறக்கணிக்க வேண்டியிருக்கும். அதனால் இப்போ ஹஜ்ஜுக்கு வேணாம், அதை எப்போ நாம் மாற்றிக்க விரும்புகிறோமோ அப்போ ஹஜ்ஜுக்கு போய்க்கலாம் என்கின்ற எண்ணம், இது ஒரு அனாவசியமான எண்ணம். கண்ணியத்திற்கு சகோதரர்களே, ஹாஜிகளிடத்திலே மாற்றம் கண்டிப்பாக வேண்டும். எந்த ஹஜ்ஜுக்கு முன்பாகவும் ஹஜ்ஜுக்கு பின்பாகவும் இந்த இரண்டு நிலைகளிலும் மாற்றம் இருக்கிறதோ அவருடைய ஹஜ்ஜு தான் மப்ரூரான ஹஜ்ஜு, மக்பூலான ஹஜ்ஜு என்பதாக நாம் பார்க்க ஹதீசுகளிலே மாற்றம் கண்டிப்பாக வேண்டும். ஆனால் நாம் மாறியாகணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை யோசிச்சுக்கிட்டு ஹஜ்ஜு செய்வதை தவிர்ப்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அறியாமை என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் வயதான பிறகு ஹஜ்ஜு செய்தால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதனால் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஓய்வு ஆன பிறகு, வயதான பிறகு போயிட்டு வந்தோன்னு சொன்னால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு நமக்கு இலகுவாக இருக்கும். இதை இறைவனை ஏமாற்றுவதற்காக நாம் மேற்கொள்கின்ற, அல்லாஹ்வை ஏமாற்ற முடியும். நாம் வேண்டுமானால் ஏமாறலாம், நான் வேண்டுமானாலும் ஏமாறலாம், என்னை படைத்த இறைவனை நான் ஏமாற்ற முடியாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, யாருக்கு ஹஜ்ஜு கடமையாகிவிட்டதோ அப்பொழுதே அவர் அதை மேற்கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை, இது போன்ற எந்த சப்பை கட்டுகளும் கட்டிக்கொண்டு எந்த காரணத்தையும் சொல்லிக்கொண்டு அதை தாமதப்படுத்துவது, தவிர்ப்பது ஒருபொழுதும் அனுமதிக்கப்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜு கடமையை உடனே நிறைவேற்றிவிட வேண்டும். வாலிப பருவத்திலேயே ஹஜ்ஜு கடமையாகிவிட்டது என்று சொன்னால் அந்த பருவத்திலேயே, ஏன் இளமை பருவம்தான் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்கான மிக சரியான ஒரு பருவம். அது இளமை பருவம். ஹஜ்ஜு கடமைகளை இன்றைக்கி ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், அதில் உள்ள சில சிரமங்கள்.
வயசானவர்களுக்கு அங்கே அவர்கள் படக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்களுக்கு தெரியும். அந்த சிரமங்களை எல்லாம் வாலிப பருவத்திலே சென்று விட்டோம் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் இலகுவாக இருக்கும். கண்பிற்குரிய சகோதரர்களே, நம்பிக்கை வேண்டும். அல்லாஹு தஆலா நாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நமக்கு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். அதற்கு பிறகு நம்முடைய வாழ்வை அல்லாஹு தஆலா சீராக்குவான். நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு சீரடைந்து அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும் மாறும் என்கின்ற அந்த நம்பிக்கை ஒவ்வொரு மூமினிடத்திலே வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்கு சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு செல்கின்ற ஒவ்வொரு ஹாஜியையும் பார்த்து இந்த ஹஜ்ஜுடைய இந்த கிரியைகள், இந்த விஷயங்கள் ஒவ்வொரு ஹாஜியையும் பார்த்து கேட்கிறது. எஹ்ராம் சொல்லுகிறது. கர்வம் தற்பெருமை அடிக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து இஹ்ராம் சொல்கிறது, நீ என்னதான் பெருமை அடித்தாலும் கடைசியிலே இந்த 2 ஆடையோடு தான் நீ இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டியிருக்கிறது. அதனால் தற்பெருமையும் கர்வமும் கொள்ளாதே என்று இந்த இஹ்ராம் உடை தரித்து செல்லக்கூடிய ஹாஜிகள் அவர்களை பார்த்து இந்த இஹ்ராம் இதை சொல்லுகிறது. இரண்டாவது, தல்பியா. ஹாஜிகள் முழங்கக்கூடிய, விண்ணை முட்டக்கூடிய தல்பியாக்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்கின்ற இந்த முழக்கம், இந்த தல்பியா அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறது? தினமும் இறைவனுடைய அழைப்பை நீ நிராகரிக்கலாம். ஒவ்வொரு நாளும் 5 முறை இறைவன் உங்களை அழைக்கின்றான், உம்மை அழைக்கின்றான். அப்படி அழைக்கும் பொழுது அந்த அழைப்பை நீ அணுதினமும் ஏற்பாயோ ஏற்க மறுத்தாயோ, நிராகரிக்கக்கூடியவனாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் உன்னை இறைவன் அழைப்பான். அதுதான் உன்னுடைய உலக வாழ்வின் கடைசி நாளாக இருக்கும். அந்த அழைப்பை எக்காரணத்தை முன்னிட்டு முன்னால் மறுக்க முடியாது. அந்த அழைப்பிற்கு நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும், அந்த அழைப்பை நீ ஏற்றே ஆக வேண்டும் என்று லப்பை, இதோ நான் வந்துவிட்டேன் என்று அந்த அழைப்புக்கு கண்டிப்பாக பதில் சொல்லி நீ அல்லாஹ்விடம் சென்றுத்தான் ஆக வேண்டும் என்பதை இந்த தல்பியா அந்த ஹாஜிக்கு நினைவூட்டுகிறது. ஹாஜிக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் இதை நினைவூட்டக்கூடிய விஷயமாக இந்த தல்பியா அமைந்திருக்கு. லப்பை, இதோ நான் வந்து விட்டேன் யா அல்லாஹ். அல்லாஹும்ம லப்பை, யா அல்லாஹ், இதோ நான் வந்து விட்டேன். என்னை நீ அழைத்தாய், உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் வந்துவிட்டேன் என்று ஹாஜிமார்கள் அங்கே சென்று விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு தல்பியாக்களையும் தக்பீர்களையும் அங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த தல்பியா இந்த மரணத்தை நினைவூட்டுகிறது. அல்லாஹுடைய அழைப்பு ஒரு நாள் உம்மை வரும், வந்து அடையும், அந்த அழைப்பை நீ ஏற்க வேண்டி வரும் என்பதை நினைவுபடுத்துகிறது. அதே போன்று தவாஃப், காபத்துல்லாவை சுற்றக்கூடிய அந்த தவாஃப், 7 முறை சுற்றக்கூடிய அந்த தவாஃப் என்ன விஷயத்தை நமக்கு நினைவூட்டுகிறது? ஒரு முஃமினுடைய உள்ளம் எப்பொழுதுமே அல்லாஹுவையே சுற்றி கொண்டிருக்க வேண்டும், அல்லாஹுவையே சுற்றி கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹு ரசூலுடைய வழிமுறை, இந்த விஷயங்களை மட்டுமே ஒரு முஃமினுடைய உள்ளம் சுற்றி கொண்டிருக்க வேண்டும். இதை அச்சாணியாக வைத்து இதை சுற்றியே அவனுடைய பேச்சு, அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய பார்வை, அவனுடைய கேள்வி, அவனுடைய கொடுக்கல் வாங்கல் என எல்லாமே இதை சுற்றி அமைந்திருக்க வேண்டும். இந்த வட்டத்திற்கு அப்பால் ஒரு முஃமினுடைய பேச்சு நடவடிக்கை எதுவுமே அப்பால் சென்றுவிடக்கூடாது. எப்படி ஹரம் ஷரீஃபை சுற்றி அந்த வட்டத்திற்குள்ளே நாம் 7 முறை சுற்றுகிறோமோ, அதே போன்று நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும் அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய தூதருடைய சுன்னத்தான வழிமுறை, இவைகளை சுற்றியே அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த தவாஃப் நமக்கு நினைவூட்டுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று நாம் செய்யக்கூடிய சഈ, சஃபா மர்வா இவைகளுக்கு இடையே நாம் செய்யக்கூடிய சஈ நமக்கு எதை நினைவூட்டுகிறது? ஒரு முஃமின் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு, இந்த 2ஐ நோக்கி ஒரு முஃமின் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும்.
அதே போன்று அல்லாஹுடைய மன்னிப்பையும் நோக்கி நீங்கள் விரைவாக சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த சை நமக்கு நினைவுபடுத்துகிறது. எப்படி நீங்கள் சஃபாவை நோக்கியும் மருவாவை நோக்கியும் நீங்கள் விரைவாக நடந்தும் விரைவாகவும் செல்கிறீர்களோ, அதே போன்று அல்லாஹுடைய அருளை நோக்கியும் மகஃபிரத்தை நோக்கியும் நீங்கள் விரைவாக சென்று கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த சை நமக்கு நினைவூட்டுகிறது. அரஃபா ஒரு நாள் வரும். எப்படி இந்த அரஃபா பெருவழியிலே 35 லட்சம் கிட்டத்தட்ட சொச்ச ஹாஜிமார்கள் ஒரே நேரத்திலே ஒன்று திரண்டு இந்த மைதானத்தில் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துவா செய்து கொண்டிருக்கிறார்களோ, எப்படி இந்த காட்சி இந்த பெருவழியிலே இத்தனை லட்சம் பேர் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த காட்சியை எப்படி நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அதே போன்று மறுமையிலே உங்களுக்கு ஒரு காட்சி காட்டப்படும். அதிலே நீங்களும் அந்த பெருவழியிலே நீங்களும் அங்கே கூட்டப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் திரளிலே ஒருவராக நீங்களும் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பெருவழி அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதிலே மக்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டுவான். அந்த மக்களிலே நீங்களும் ஒருவராக இருப்பீர். எப்படி இந்த அரஃபா பெருவழியிலே 35 லட்சம் ஹாஜிமார்களிலே ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்களோ, அதே போன்று அன்றைக்கு நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள். அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள். இறைவனுக்கு முன்னால் நீங்கள் கணக்கு காட்டக்கூடியவர்களாக, விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்கின்ற எண்ணத்தை அந்த அரஃபா பெருவழி ஒவ்வொரு ஹாஜிமார்களுக்கும் நமக்கும் நினைவூட்டுகிறது. ஆக இப்படியாக ஹஜ்ஜுடைய கிரிகைகள் ஒவ்வொன்றும் கல்லெறியக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. குர்பானியுடைய விஷயங்கள் இருக்கின்றது. கல்லெறியக்கூடிய விஷயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களிலிருந்து அதை ஸ்கிப் பண்ணணும், தவிர்க்கணும் என்பதற்காக வேண்டி கல்லெறிந்தார்கள். அதை நினைவூட்டும் விதமாக இன்றைக்கு ஹாஜிகள் சென்று அங்கே கல்லெறிகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே ஷைத்தானிய சக்திக்கு எதிராக நான் இவைகளை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வின் பக்கமாக நான் திரும்புகிறேன். ஷைத்தானுடைய பேச்சை நான் ஒருபொழுதும் கேட்க மாட்டேன் என்கின்ற அந்த உணர்வை பெற வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் அந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். குர்பானி அதை போன்றுதான். அல்லாஹுக்காக வேண்டி அனைத்தையும் நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன். எப்படி இந்த ஆட்டை அறுத்து அல்லாஹுக்காக வேண்டி நான் குர்பானி செய்கிறேனோ, அதே போன்று என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாத்தையும் அல்லாஹுடைய விருப்பத்திற்காக, தீனுடைய மார்க்கத்தினுடைய விருப்பத்திற்காக வேண்டி அனைத்தையும் இதோ நான் தயாராக தியாகம் செய்ய தயாராக இருந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த குர்பானி ஒவ்வொரு வருடமும் இந்த விஷயத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் நமக்கு நினைவூட்டக்கூடியவைகளாக இருக்கின்றன. இந்த ஹஜ்ஜை, இந்த நியாமத்தை, இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு முறை ஏனும் இந்த நசீபை, இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு முறை ஏனும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி ஆசைப்பட வேண்டும். அதற்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றார்களோ அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.